வணக்கம். மாத்தறை சிறைச்சாலையில் காயமடைந்தோரின் நிலை பாரதூரமாக இல்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாத்தறை சிறைச்சாலையில் உள்ள கட்டடம் ஒன்றின் மீது மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்ததில் காயமடைந்தோரின் உடல்நிலை பாரதூரமாக இல்லை என மாத்தறை வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. மாத்தறை சிறைச்சாலையில் உள்ள கட்டடம் ஒன்றின் மீது மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்ததில் ஒருவர் உயிரிழந்ததோடு 11 பேர் காயமடைந்தனர். குறித்த சம்பவம் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் அங்கு 100 கைதிகள் வரை தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அவர்களில் 25 வயது முதல் 52 வயதிற்கு இடைப்பட்ட 12 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்களில் மெதிகம பகுதியைச் சேர்ந்த 34 வயதான ஒருவரே உயிரிழந்தார். முறிந்து வீழ்ந்த மரத்தை அகற்றும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் சேதமடைந்த கட்டடத்தை சீரமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. உணவுப் பொதியின் விலை அதிகரிக்கும் சாத்தியம் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போதைய அரிசி விலைக்கு அமைய எதிர்காலத்தில் உணவுப் பொதி ஒன்றின் விலையை அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என அனுராதபுரம் மாவட்ட சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. அனுராதபுரத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அந்த சங்கத்தின் தலைவர் இந்திக்க அருணகுமார தற்போதைய அரிசி நெருக்கடி காரணமாக அப்பகுதியில் உள்ள உணவகங்கள் மூடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதேவேளை அரசாங்கத்தினால் இறக்குமதி செய்யப்பட்ட 5200 மெட்ரிக் டன் அரிசியின் இரண்டாவது தொகுதியான 580 மெட்ரிக் டன் அரிசி நேற்று நாட்டை வந்தடைந்தது. இதன்படி அரிசி விநியோகம் இன்றுடன் நிறைவடைய உள்ளதாக கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அரச வர்த்தக இதர சட்ட நிறுவனத்தின் தலைவர் ரவீந்திர பெர்னாண்டோ தெரிவித்திருந்தார். சிறுநீரக நோயாளர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவு குறைக்கப்படுமா என கேள்வி எழுந்திருக்கிறது. அரசினால் வழங்கப்படும் நலத்திட்ட உதவிகளை கைவிடும் திட்டமில்லை என சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு தெரிவித்திருக்கிறது. சிறுநீரக நோயாளர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவுகள் டிசம்பர் மாதத்துக்கு பின்னர் குறைக்கப்படும் என வெளியான தகவல் உண்மைக்கு புறம்பானது எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அத்தோடு அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்படும் சமூக வலுவூட்டல் திட்டங்களுக்கு பிராந்திய செயலக மட்டத்தில் தகவல்கள் புதுப்பிக்கப்படும் என சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவைதான் நாங்கள் எடுத்து வந்த சில முக்கியமான செய்திகள். இது தொடர்பாக மேலும் அறிந்து கொள்ள சூரியன் வானொலி கேளுங்கள். எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். வணக்கம்.